இருக்கு. ஒண்ணு நம்ம சீரியல்ல வந்து லீட்னா 2 பேர் தான் அந்த லீட்ஸ். ஒண்ணு அந்த வில்லனோ வில்லியோ, இல்ல அந்த ஹீரோவோ ஹீரோயினோ. சோ அந்த 2 எக்ஸ்ட்ரீம் தான் நம்மளால இருக்க முடியுதுல்ல. இடையிலயும் நம்மளால போக முடியல. பாசிட்டிவும் நினைக்கணும். இட்ஸ் வெரி ஹார்ட். ஆனா இப்போ ஐ திங்க் இட்ஸ் மோர் குட். ஏன்னா நிறைய சீரியல்ஸ் இருக்கு, நிறைய சேனல்ஸ் இருக்கு, எக்ஸ்போஷர் இருக்கு. அவங்க நியூ ஃபேஸஸ் காட்டணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாமே நல்ல விஷயம். அண்ட் தமிழ் மோஸ்டா முன்னாடிலாம் வந்து வேற லாங்குவேஜ் ஆக்ட்ரஸா இருப்பாங்க. இப்ப நிறைய தமிழியன்ஸ் இருக்காங்க. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாவே இருக்கு. ஏன்னா ஒரு சர்டன் டைம்ல பார்க்கும்போது பார்த்தா ஒரு சேனல் ஏதாவது சேனல் தான் எல்லா லீட்ஸுமே பார்த்தா தமிழ் பொண்ணுங்களாவே இருக்க மாட்டாங்க. நான் அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகே. அண்ட் இப்போ பார்க்கும்போது அண்ட் விஜய்ல பார்க்கும்போது மெயினா ஸ்வேதால இருந்து எல்லாருமே முக்காவாசி 90% எல்லாருமே தமிழ் பொண்ணுங்க, புது பொண்ணுங்க. வெல்கமிங். அண்ட் ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போதுலாம் ஹீரோயினா இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஃபேரா இருக்கணும், டாலா இருக்கணும், அப்படி இப்படிலாம் நானே ஓகே நமக்கு இது இல்ல போல, அதனாலதான் நமக்கு இது சரியில்லை போல அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருப்பேன். அது எல்லாமே அப்போ இருந்தது, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தது. பட் நவ் நோ, ஹீரோயின் ஆகணும்னா இதுதான் அதுதான் அப்படின்னா இல்ல. இஃப் யூ ஆர் ரியலி டேலண்டட் அண்ட் தேர் இஸ் டைம், உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். அந்த டைம் இருந்ததுன்னா யூ வில். நீங்க வீட்டுல உட்காந்துருந்தா கூட உங்களை கூப்பிட்டு வந்து நிக்க வச்சிரும்.